அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று சர்வதேச அளவிலே கொண்டாடப்படுகின்ற உலக மகளிர் தினம். மகளிர் என்றால் அதில் பாட்டியில் ஆரம்பித்து பேத்தி வரை முடிகிறது. பாட்டி அவருடைய மகள், நமக்கு அன்னை, அன்னையினுடைய வயிற்றில் நாம் மகனா மக்கள்களாக பிறக்கிறோம். நமக்கு சகோதரி, அப்புறம் சித்தி, அத்தை, நமக்கு தாரம், நமக்கு பிறக்கின்ற குழந்தைகள். ஆக பாட்டி, பேத்தி, பேரன் வரையும் அந்த குடும்ப உறவுகள்ல பாட்டில் ஆரம்பித்து பேத்தி வரை இந்த மகளிர். ஆக இந்த மகளிர் குடும்பத்தினுடைய பலம், நாட்டினுடைய பெருமை, உலங்காட்டும் அந்த குல தெய்வங்களை தெய்வங்களாக வணங்க வேண்டும் என்று நமது தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் அவருடைய பெண்ணின் பெருமை என்ற நூலிலே அழகாக பதிவு செய்திருப்பார். ஆக மகளிரை போற்றுவோம். அருமையாக மகாகவி பாரதி சொன்னார், பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் மண்ணடிமை தீரும் என்பது முயற்கொங்கை. இது பாவேந்தருடைய வாக்கு. பெண்களை போற்றுவோம், பெண்களை போற்றுவோம் என்று மகாகவி பாரதி கூத்திட்டார். ஆக தெய்வங்களாக தொழ வேண்டும் என்பதை நமது பண்பாடு சொல்லி வருகிறது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கிற பண்பாட்டை விதைக்கின்ற போது அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடித்தொழ மறுப்பவர் மறப்பவர் மனிதர் இல்லை. ஆக தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு மகளிரை போற்றுகின்ற ஒரு திருநாள். இன்றைக்கு உலக மகளிர் தினம் என்பது பாரிஸில் ஆரம்பித்து ரஷ்யா, நியூயார்க்கிலே முடிவடைந்து நியூயார்க்கில் ஒரு விதை ஊனப்பட்டது. இது 1997 வரைக்கும் நீண்டு மகளிர் தினமாக இது ஐநா சபை 77 அங்கீகரித்து அன்று முதல் இது உலக மகளிர் தினமாக இது கொண்டாடப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவிலே இது இன்றைய தினம் மகளிர் தினம். ஆகவே உலகெங்கும் வாழ்கின்ற பெண்கள் அனைவருக்கும் நமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பிளீஸ் கிவ் அண்ட் கெயின். அதாவது பெண்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டினுடைய மோட்டோ. ஒரு இலக்கு என்ன கேட்டால், பெண்களை போற்றுவோம், பெண்களுக்கு ஆதரவு கொடுப்போம், பெண்களுக்கு மேன்மையையும் நன்மைகளையும் நாம் உருவாக்குவோம். ஆக இன்றைக்கு பெண்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் ஆள்வதும் பாரினில் பெண்கள் செய்ய வந்தால் என்று சொன்னார். அப்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் கூட இன்றைக்கு பெண்களுக்கு அச்ச உணர்வு, அந்த போல பாதுகாப்பு உணர்வுகள் இருக்கிறதா என்பதை நாம் சற்று யோசிக்கின்ற சூழ்நிலையில் தான் இருக்கின்றோம். இதற்கு காரணம் என்ன? நாம் தான் காரணம். நல்லதும் தீயதும் தீதும் நன்றும் பிற தரவாரா. ஆகவே எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி வாழிய நிலனே என்று ஔவையார் பாடினார் அல்லவா? ஆகவே நாமும் பெண்களை போற்றி தெய்வங்களாக மதித்து அவர்களை வாழ்த்தி வணங்குவோம்.